மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அறிவுசார் பிரிவினருடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு பேசியது தற்போது தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மக்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் அண்ணாமலை அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவரது பேச்சின் வெளிப்பாடாக அமைந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை அனைவரும் எதிர்நோக்கும் வேளையில் 2026க்கான தேர்தலில் தனது வியூகம் என்ன என்பதை அண்ணாமலை அவர்கள் சொல்ல அரங்கம் அதிர்ந்தது. தமிழகத்தில் கடந்த 25 ஆண்டுகளில் மக்கள் மாற்ற வேண்டும் என்று 3 பேருக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. மீண்டும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் மக்கள் எப்படி ஏற்பார்கள்? மக்களை குறை சொல்ல விரும்பவில்லை. மக்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாற்றம் ஆரம்பித்துவிடும். 2026இல் தமிழகத்தில் பெரிய அளவில் அரசியல் மாற்றம் ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு 500 நாட்களுக்கு முன்பாக 234 சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணி செய்தால் 2026இல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி உறுதி. ஏனென்றால் என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் தொகுதி வாரியாக மக்களை சந்திக்கின்றேன், இளைஞர்களை சந்திக்கின்றேன். அவர்களின் மனதில் பெரிய மாற்றம் உருவாகியிருக்கிறது. அந்த மாற்றம் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக மாற வேண்டும் என்றால் நாம் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடினால் 2026இல் உறுதியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி உறுதி என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார்.